தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னிலை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் முதலமைச்சர் முன்னிலையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து பேசிய அவர், தொழில்நுட்ப வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்வதாகவும், இதற்கு கலைஞர் கொண்டு வந்த ஐடி பாலிசிதான் காரணம் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். டெக்னாலஜியை வெறும் பொருளாதார வளர்ச்சி கருவியாக பார்க்காம சமூக முன்னேற்றத்திற்கான சாதனமாக பார்க்கறது தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்களிலிருந்து வெண்பொருள் ஏற்றுமதி நடக்குதுன்னு ஒன்றிய அரசினுடைய எஸ்டிபியை வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் தெரிவிக்குது. திராவிட மாடல்னால் என்னன்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற இந்த தரவு தான் என்னுடைய பதில். தமிழ்நாட்டின் புத்தாக்க சூழலும் இந்தியாவிலே சிறந்த ஒன்றாக இருக்கு. உலகளாவிய திறன் மையத்தின் தலைநகராக தமிழ்நாடு மாறி வருவதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் ஒரே இலக்கில் பயணிப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அங்கு பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைத்துள்ள படைப்புகளை பார்வையிட்டார். இரண்டு நாட்களும் நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள் முதலீட்டு ஒப்பந்தம் மேற்கொள்வதோடு தங்கள் படைப்புகளையும் காட்சிப்படுத்தியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.